ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மை டீச் அண்ட் லேர்ன் சேனல். இன்றைக்கி லெசன் 62 ஹிந்தி வாரகடியில் உயிர்மெய் எழுத்துக்கள் ஹவு டு ரைட் தி பா லெட்டர். போன வீடியோவில் பா லெட்டர் எப்படிலாம் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் செய்து உச்சரித்து சொல்லலான்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆ பா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நீங்கள் ஆனா வளைச்சி கொண்டாடுவீங்க. ஆனால் இதில் லேசாக வளைச்சி அப்படியே சுழித்து அப்படி கொண்டாந்து மேலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு கீழே நேராக போயிட்டு அப்படி ஒரு சுழிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது ப. நெக்ஸ்ட் எழுத்து ஆ பா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மறுபடியும் அதே மாதிரி சுழித்து மேலேருந்து இப்படி கீழே கொண்டாந்துட்டு அப்படியே லைட்டாக வளைச்சிடலாம். வளைச்சிட்டு நேராக நடுவில் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். மறுபடியும் சுழிச்சிட்டு அப்படியே நேராக கீழே அப்படியே சுழித்து நேராக போயிட்டு அப்புறம் மேலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டலாம். இன்னொரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? பா. அடுத்த எழுத்து இ பி எப்படி இதெல்லாம் பார்க்கலாம். சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே கீழே கொண்டாந்து ஒரு சுழிச்சிட்டு நேராக போயிட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்துடலாம். விட்டுட்டு அப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் தனித்தனியாக விட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் எழுதலாம். சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு அப்படியே கீழே அப்படியே ஒரு சின்னதாக சுழிச்சிட்டு நேராக போயிட்டு மேலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இ பி எப்படி இதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி சுழிச்சிட்டு மேலேருந்து நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுடலாம். மேலே ஒரு படுக்கை கோடு போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே கீழே சுழிச்சிட்டு நேராக போயிட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுடலாம். மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கொண்டாந்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு உ பூ எப்படி இதெல்லாம் பார்க்கலாம். சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே கீழே ஒரு சுழிச்சிட்டு அப்படியே வளைச்சி கொண்டாந்து மேலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு கீழே ஒரு சின்ன சுழிச்சு இடது பக்கம் வளைச்சி விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே கீழேயும் சுழிச்சிட்டு அப்படியே நேராக போயிட்டு மேலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு கீழே சின்ன சுழிச்சிட்டு இடது பக்கம் வளைச்சி விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நெக்ஸ்ட்டு ஊ பூ இப்படி இதெல்லாம் பார்க்கலாம். திரும்பவும் சுழிச்சிட்டு வளைச்சி நேர்கோடு போட்டுட்டு கீழே வலது பக்கம் சுழிச்சு விட்டுறணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் இதெல்லாம் பாருங்கள். சின்னதாக சுழிச்சிட்டு கீழே ஒரு சுழிச்சிட்டு நேராக மேலே நேர்கோடு போட்டுட்டு கீழே சின்னதாக ஒரு சுழிச்சு வலது பக்கம் இழுத்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? பூ. இழுத்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஏ பே எப்படி இதெல்லாம் பார்க்கலாம். சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே கீழேயும் சுழித்து நேராக போயிட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரி சுழிச்சிட்டு மேலேருந்து நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து சாய்வில் ஒரு கொம்பு எடுத்துகிட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஐ பை எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மறுபடியும் ஒரு சுழிச்சிட்டு அதே மாதிரி போட்டுட்டு மேலேருந்து நேர்கோடு போட்டுட்டு 2 கொம்பு போடணும். 2 கொம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். திருப்பி சுழிச்சிட்டு அப்படியே சுழித்து நேராக கொண்டாந்துட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுடலாம். மேலேருந்து சாய்வலாக 2 கொம்பு இழுத்து விட்டுறலாம். அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? பை. நெக்ஸ்ட்டு அடுத்த எழுத்து ஓ போ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு அப்படியே கீழே இன்னொரு ஒரு சின்னதாக சுழித்து நேராக போயிட்டு மேலேருந்து நேர்கோடு போட்டலாம். மறுபடியும் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே சாய்வலாக ஒரு கொம்பு இழுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் படுக்கை கூட போட்டலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக சுழித்து அப்படியே கீழே இன்னொரு சின்னதாக சுழிச்சிட்டு அப்படி நேராக போயிட்டு மேலேருந்து நேர்கோடு போட்டலாம். இன்னொரு நேர்கோடு போட்டு மேலே ஒரு கொம்பு இழுத்துட்டு ஒரு படுக்கை கூட போட்டலாம். இது என்ன லெட்டர்? போ. நெக்ஸ்ட் லெட்டர் அவு பவு எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மறுபடியும் ஒரு சுழிச்சிட்டு அப்படியே மேலேருந்து நேர்கோடு போட்டலாம். அப்புறம் 2 கொம்பு இழுத்து விட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக சுழித்து அப்படியே கீழே இன்னொரு சுழிச்சிட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டலாம். மறுபடியும் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து சாய்வலாக 2 கொம்பு இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு படுக்கை கோடு போடலாம். இது என்ன லெட்டர்? பவ். அடுத்த எழுத்து அம்
பம் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே சுழிச்சிட்டு மேலே கொண்டாந்துட்டு ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக சுழிச்சு கீழே ஒரு சின்னதாக சுழிச்சிட்டு அப்படி மேலே ஒரு நேர்கோடு போட்டலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? பன். நெக்ஸ்ட் லெட்டர் ஆஹா பஹா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மறுபடியும் ஒரு சின்னதாக சுழிச்சிட்டு அப்படி கீழே வந்து ஒரு சுழிச்சு நேராக போய்ட்டு ஒரு நேர்கோடு போட்டலாம். பக்கத்தில் ஒரு சின்ன 2 புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக சுழிச்சு அப்படி கீழே வந்து இன்னொரு சுழிச்சிட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். இதெல்லாம் லெட்டர் அஹா பஹா. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பா லெட்டரை எப்படிலாம் நம்ம வந்து சிம்பிளில் எழுத கற்றுக்கலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.